கோவை கோல்டு வின்ஸ் பகுதியில் வீரியம்பாளையம் சாலையில் வந்து ஒரு நூற்றாண்ட பழமையான சிவத்தம்புரான் கோவில் இருக்குது. மங்களாம்பிகையோட நம்பர் சிவத்தம்புரான் கோவில். அந்த பகுதியில் இருக்கிற 500 குடும்பங்கள் அந்த கோவிலை வழிபாடு பண்ணுறாங்க. வழக்கமாக 3 கால பூஜை நடக்குது. மக்கள் தினசரி வந்து வழிபாடு பண்ணுற இடம் அது. அந்த கோவிலுக்கு அருகில் வந்து ஐஸ்வர்யா லாட்ஜ் அப்படிங்கிற பேரில் மாநகராட்சியில் எந்த அனுமதியும் வாங்காமல் 6 மாடி லாட்ஜ் கட்டியிருக்காங்க. அந்த லாட்ஜு வந்து சட்டவிரோதமாக வந்து அங்கே பல்வேறு பணிகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. ரூஃப் டாப்பில் வந்து பார் நடத்துகிறாங்க. அங்கே வந்து பெண்கள் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. கஞ்சா பழக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த லாட்ஜ் ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, ஆளுங்கட்சியோட வந்து ஆதரவனால் வந்து இந்த கோவிலை இடிக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ வந்து இதன் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2022 புதிய மேயர் கல்பனா ஆனந்த்குமார் அவர்கள் வந்த பொழுது கோவில் இடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஒரு 4 அடி காம்பவுண்ட் சுவர் தெரிவித்தாங்க. அங்கே வந்த பொதுமக்கள் எதிர்ப்பின் காரணமாக அந்த கோவில் இடிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு இப்போ பார்த்தோம்னா இந்த மேயர் பதவியேற்று ஒரு மாதம் கூட ஆகலை. இங்கே கோவை முழுக்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எந்த சாலைக்கு வேணாலும் போங்க, ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது, குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, சாக்கடை சுத்தம் பண்ணுறதில்ல, கொசுத்தொலை அதிகமாக இருக்குது, குப்பை அள்ளுறதுக்கு வந்து தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து அதுலேயும் ஊழல் இருக்குது. அங்கேயும் அதுவும் அந்த பணிகள் சரி நடக்கிறதில்ல. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த கோவில் இடிக்கிறதுக்கு அவ்வளோ அவசரம் என்ன? அந்த லாட்ஜ் வந்து நீங்கள் போய் நேரில் வர பாருங்கள். 20 அடி ரோடு தான் இருக்குது. அதில் 6 மாடி கட்டணம் கட்டுறத முதல் தவறு. அந்த 6 மாடி கட்டடத்தில் வந்து காலேஜ் பசங்களை தங்க வைக்கிறேன். இப்போ நமக்கு ரைடெல்லாம் வந்தாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீலாம்பூரில் ரைடு போய் மாணவர்கள்லாம் பிடிச்சாங்க. அந்த மாதிரி இங்கேயும் மாணவர்கள் தங்குறாங்க. எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. அவருக்கு இடத்துல இருக்குது. அந்த லாட்ஜுக்காரருக்கு சிக்கலாக இருக்குது. லாட்ஜ் விற்கணும், அதிக விலைக்கு போக மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த கோவில் எடுக்கிறதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 150 ஆண்டு பழமையான கோவில். வழிபாடு நடக்குது. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து 100 பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே கோவிலுக்கு சேர்ந்தவங்க, கோவிலுக்கு ரெகுலராக போகிற பக்தர்கள் 100 பேர் வந்திருக்காங்க மனு கொடுக்கறதுக்காக. இதனால் வந்து நம்ம திமுகவுக்கும் மேயருக்கு என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, இது போன்ற கோவில் இடிக்கிற அக்கறை கட்டாதீங்க, நிர்வாகம் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து சிக்கல் இருக்கோ அதில் கவனம் செலுத்த விட்டுட்டு பணம் வேணும், தனியார் நபருக்கு வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற நோக்கத்தில் வந்து நீங்கள் கோவில் எடுக்க போகிறது வந்து முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜக முழுமையாக இது பொதுமக்களை திரட்டி போராடும். தேவைப்பட்டால் எந்த போராட்டத்துக்கு செல்றதுக்கு தயாராக இருக்கும். அதனால் கோவில் இடிக்கும் முயற்சியை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி கைவிடணும் கேட்டுக்கிறோம். நம்ம வந்து பல முறை RTI போட்டோம். அந்த RTIயில் வந்து அனுமதி அளித்ததற்கான ஆவணங்கள் மாநகராட்சியிடம் இல்லைன்னு பதில் தர்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அனுமதி எங்கேயுமே கிடையாது. அப்போ மாநகராட்சி வந்து உண்மையிலே நேர்மையாக எடுக்கணும்னா அந்த லாட்ஜ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். லாட்ஜை வந்து இழுத்து மூடணும், சீல் வைக்கணும், சட்டவிரோத நடவடிக்கை கைது பண்ணணும். அதை விடுத்து கோவில் இடிக்கிற எந்த வகையில் நியாயம்? இது வந்து யாருமே பொதுமக்கள் வந்து இன்றைக்கி ரோட்டில் வந்து போராட்ட தயாராக இருக்காங்க. மேயர் வந்து இப்போ வந்து பதவிக்கு வந்து 1 மாதம் தான் ஆகுது. வந்த உடனே இதுக்கான அவசரம் என்ன? மேயர் நிர்வாகத்தின் கீழே மாநகராட்சி நோட்டீஸ் போகும் பொழுது, ஒரு 100 ஆண்டுகள் பழமையான கோயில் இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் போகும் பொழுது மேயருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? மேயருக்கு அவசரம் என்ன? அவளை அவசரம் என்ன? அவர் கட்சிக்கார விட்டு விசாரிக்கலாம், நேரடியாக வந்து பார்வையிடலாம். மேயர் வந்து இன்றைக்கி வந்து கோவையில் வந்து 3030 கோடி பட்ஜெட் இருக்குது. அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பும் கடமையும் மேயருக்கு இருக்குது. அப்படி இருக்க வேண்டிய மேயர் வந்து எதற்காக இவ்வளோ அவசரம் காட்டுறாங்க? 1000 இடத்துல ஆக்கிரமிப்பு இருக்குது. நீங்கள் வந்து அந்த ரோடு போட்டாச்சு, நீங்கள் போய் ரோடை பாருங்கள். நான் வந்து இப்போ எதுவுமே வந்து போலியாக குற்றச்சாட்டு வைக்கல. ரோடு போய் பாருங்கள், லாட்ஜை பாருங்கள், லாட்ஜை ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், லாட்ஜோட உயரத்தை பாருங்கள், செட் பேக் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், லாட்ஜ் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், விசாரிச்சு நீங்கள் செய்தி போடுங்க. அது மேயர் வந்து புதுசாக பதவிக்கு வந்த உடனே இந்த லாட்ஜை வந்து விற்று கொடுத்தா கமிஷன் வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த லாட்ஜை விற்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கோவில் இடிக்கணும். கோவில் இடித்தால வந்து அங்கே 10 சென்ட் இடத்துல வந்து காலி இடம் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து பார்க்கிங் போடலாம். அந்த பார்க்கிங் போட்டால் தான் அந்த லாட்ஜ் விற்கணும். லாட்ஜில் பார்க்கிங் கிடையாது. அந்த இடத்துல வந்து முழுக்க நீங்கள் போய் சுற்றி பார்த்தாலே தெரியும், முழுக்க வீடுகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ 2 சென்ட் 3 சென்ட் 2 சைட்டு வாங்கி அது எந்த வித அனுமதி இல்லாமல் லாட்ஜ் கட்டுறதே முதல் தவறு. அப்போ லாட்ஜ் மேலே நடவடிக்கை எடுக்காமல் கோவில் மேலே நடவடிக்கை எடுக்கணும். கோவிலை ஏன் இடிக்கணும்? நேரடியாக மேயர் தலையிட்டிருக்காங்களா இல்லை வேறு யாராவது? மேயரும் அங்கே இருக்கிற உள்ளூர் நிர்வாகிகள் சேர்ந்து தலையிட்டு தான் கோவில் இடிக்க வராங்க. மேயர் உத்தரவுலாம் எப்படி நடக்கும்? முக்கியமான இப்போ வந்து நமக்கு உச்சநீதிமன்ற உத்தரவே இருக்குது. 100 ஆண்டு பழமையான எந்த கோவில் இடிக்கணும் உச்சநீதிமன்ற உத்தரவே இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஏன் கோவில் இடிக்கணும்? அதற்கான காரணம் என்ன? மேயருக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்கிறோம்.